அனைவருக்கும் வணக்கம். பகுத்தறிவுனா என்னங்க? பகுத்தறிவு, முற்போக்கு சிந்தனையாளர்கள் சங்கம், இந்த ஊரில் இருக்க அறிவாளிகள் சங்கம், இப்படிலாம் சங்கம் வச்சுருக்காங்க. முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம். முற்போக்குனா என்ன, பிற்போக்குனா என்ன, பகுத்தறிவுனா என்ன? முதல்ல இப்போ ஆதி மனுஷன் ஒரு காட்டு மிராண்டியாக தான் இருந்திருப்பான். காட்டு மிராண்டின்னா என்ன? கிடச்சதை சாப்பிட்டுட்டு, வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இப்படி தான் இருந்திருப்பான். அந்த மனுஷனை அப்படியே விட்டுருந்தோன்னா, அவன் இன்றைக்கி காட்டு மிராண்டியாக இருந்திருந்தானா யாராவது மிஞ்சிருப்போம்மா? அந்த காட்டு மிராண்டியை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் அந்த காலத்தில் போலீஸ்லாம் எங்கே இருந்தாங்க? இறைவன் ஒருத்தர் இருக்கார், மரத்தை கும்பிடு, நீரை கும்பிடு, நெருப்பை கும்பிடுன்னு சொல்லி 5 பூதங்கள் இருக்குது, கடவுள்கள் இருக்காங்க, அவங்கள கும்பிடு, இல்லைனா நீ அழிஞ்சு போவ, உன்னுடைய புகழ் இந்த உலகத்தில் நீடித்து நிலைக்கு நிற்காது, இப்படியெல்லாம் சொல்லி அந்த கடவுள்ன்ற ஒன்று அடையிறதுக்கான வழியை பல மார்க்கங்கள் சொல்லுது. இந்து மதமாக இருக்கட்டும், இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், எல்லா மதமும் அதுதான் சொல்லுது. இறைவன் அடைவதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதில் பிராமணர்கள் பல வழிகளில் அந்த இது கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் அந்த வேதங்களாக இருக்கட்டும், மறைகள், மற்ற எல்லாமே அந்த இறைவனை எப்படி போய் அடையிறதுக்குன்னு ஒரு வழி. ஒரு ராமர் கதையை எடுத்துக்கட்டும், ஒரு கிருஷ்ணர் கதையை எடுத்துக்கட்டும், அதே தர்ம நூல்கள் தானே, தர்மத்தை தான் சொல்லுது. மற்றவங்க மனைவி மேலே ஆசைப்படக்கூடாது, அந்த மனைவியை கடத்தக்கூடாது, நீ எவ்வளோ பெரிய அரக்கனாக இருந்தாலும் கர்வம் கூடாது, ஆணவம் கூடாது, அகந்தை கூடாது, ஒழுக்கம் வேணும், இதை தான் இந்த நூல்கள்லாம் சொல்லுது. பொறாமை உணர்வு இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுது. ஆனால் இந்த பிராமணர்கள் சாதியை வளர்த்தாங்க, வர்ணாசிரம கோட்பாடை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி, நான் பிராமணர்கள் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்ல வரல. இன்றைக்கி அவங்களே அதை உடைச்சிட்டு வந்துட்டாங்க இல்லையா? அந்த காலத்தில் என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அந்த காலத்தில் எவ்வளோ பேர் படித்தாங்க, எவ்வளோ பேர் அறிவுடன் இருந்தாங்க, எவ்வளோ பேர் பிராமணர்கள் சொன்னதை கேட்டாங்க. இப்போ பிராமணர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை மாதிரி நம்ம பண்ணுறது தான் சரி அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இல்லையா? அவங்க ஒரு உயரிய சிந்தனையோட, ஒரு அறிவாற்றலோட ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நம்ம சொல்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு உணர்வோடு அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி சிந்திக்கிறவங்க தான் உயர்ந்தவங்க, மற்றவங்களாம் அவங்க தொழிலை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்களும் உயர்ந்தவங்களாம் மாறலாம். இப்படி ரிஜிடாக ஃப்ளெக்சிபிளான ஒரு காஸ்ட் சிஸ்டம் தான் இந்தியாவில் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் மனிதர்கள் தன்னுடைய சுயநலத்தால் அதை ரிஜிட் காஸ்ட் சிஸ்டமாக மாற்றுறாங்க. நீ பிராமண குலத்தில் பிறந்ததுனாலேயே நீ பிராமணன் ஆயிடுவ, நீ சத்திரிய குலத்தில் பிறந்தனாலேயே நீ சத்திரியன் ஆயிடுவ. இப்போ அந்தந்த காலத்தில் இருந்ததை ராமாயணத்தில், மகாபாரதத்தில் அப்படியே எழுதியிருக்காங்க. ஏகலைவன் கதை மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட கதை தான். அதை யாரும் மறைக்கலை. ஏகலைவனுக்கு ஏன் கட்ட வரல எடுக்க சொன்னேன்னு சொல்கிறதுக்கு துரோணாச்சாரியார் மிகப்பெரிய விளக்கத்தை மகாபாரதத்தில் கொடுக்குறாரு. அந்த விளக்கத்தை நம்ம படிக்கிறது கிடையாது. நமக்கு பிராமணர்களை குற்றம் சாட்டணும். இந்த ஒரே குறிக்கோளோட இருக்கிறவங்க பேர் தமிழ்நாட்டில் பகுத்தறிவுவாதிகள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், முற்போக்கு எழுத்தாளர்கள், அறிவாளிகள். இந்த இயற்கையை காப்பாற்றணும், இந்த இயற்கை அப்படியே இருக்கணும், இந்த இயற்கையை மனிதன் அழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சி, அன்னைக்கு நம்ம அப்படி இருந்தோம் பார்த்தியா அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்ம பிற்போக்குவாதி ஆயிடுவோம். இந்த விவசாயத்தை இன்றைக்கி மக்கள் அழிச்சிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் விவசாயம் இல்லாத உலகமாக இந்த உலகம் மாறும்போது விவசாயிகளோட அருமை நமக்குலாம் தெரியும்னு நம்ம யாராவது சொன்னோன்னா நம்ம பிற்போக்குவாதிகள். முற்போக்குவாதியாக இருக்கணும்னு என்ன தெரியுமா சொல்லணும்? எல்லாரும் டாக்டர், இன்ஜினியர் படிங்கன்னு சொல்லணும். எல்லார் வீட்லேயும் ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர் இருக்கணும். அப்போ அவங்கவுங்களுக்கு வீடு கட்டிக்கணும், அவங்கவுங்களுக்கு மருத்துவம் பார்த்துக்கணும், அவங்கவுங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அவ்வளோதான். இதுதான் முற்போக்கு சிந்தனை. அதாவது தங்களுக்கு தாங்களே அறிவாளிகள், முற்போக்கு சிந்தனையாளர்கள்னு பட்டம் கொடுத்துக்கிறத முதல்ல இந்த முற்போக்குவாதிகள் நிறுத்தணும். இந்த பகுத்தறிவுவாதிகள் நிறுத்தணும். மற்றவர்களுடைய குரல்களை கேட்கும்போது தான் உங்களுக்கு அறிவுன்றது பிறக்கும். ஏதோ பிராமணர்கள் மட்டும்தான் சாதி அடக்குமுறைகளை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய இடைநிலை ஜாதிகள்லாம் தெரியாமல் பிராமணன் சொல்லிட்டான்றதுனால ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களா?
இப்போ நாயக்கர் ஐயா ஈவேரா அவர்கள் வந்து நம்மில் கீழானவர்கள்னு எழுதுகிறாரு. நம்மில் கீழானவர்னா யார்? இவர் யார் முதல்ல? அப்போ நீங்கள் பிராமணன் மேலே உள்ள வன்மத்தினால தமிழர்களை காப்பாற்றுறேன்ற பேரில் தான் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க. பகுத்தறிவுன்னா முதல்ல கேள்வி கேட்குறது. ஈவேரா சொன்னார், கருணாநிதி சொன்னார், அண்ணா சொன்னார்னு இன்னும் அந்த பழமைவாதத்தை பிடிச்சி தொங்காமல் முதல்ல சிந்திக்கிற வழியை தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம்.